சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தை, சில நேரங்களில் உன் கண்ணில் இருந்து வரும் கண்ணீர் எதற்கு என்று உனக்கே தெரியாது. மனதில் ஒரு வகை சுமை, கண்களில் ஒரு வலி, இனம் புரியாத ஒரு பயம், ஒரு வகையான குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறாய். மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை என் குழந்தைக்கு. முதலில் நீ உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு எரித்துவிட்டு எதிர்காலத்தை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு உன் நிகழ்காலத்தை நீ கவனமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழத் தொடங்கு. நடப்பவை யாவும் நன்மைக்கு. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் என் சாயப்பா எனக்கு நல்லதை மட்டுமே செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் உடலையும் உள்ளத்தையும் கஷ்டப்படுத்தும் விஷயங்களை நான் விரட்டி அடிப்பேன். என் வார்த்தையில் மேல் நம்பிக்கை வை. என் வார்த்தையை கேட்கும் உனக்கு நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் போராடி தோற்பது அவமானம் இல்லை. வெற்றியை விட உனக்கு கிடைக்கும் அனுபவமே உனக்கு பரிசாகும். இந்த வாழ்க்கையில் உன்னால் வாழ முடியும். இப்பொழுது உண்மையான வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்வாய். வாழ்க்கையில் சிக்கல் வந்தால் எதிர்த்து போராடு. போராட்டத்தை பார்த்து பயந்து ஒதுங்காது. போராடாமல் வாழ்க்கையே கடினம் என்று சொல்லாதே. அப்படி இருந்தால் உனக்கு வாழ்க்கை கடினமாகத்தான் தெரியும். ஒன்றை மட்டும் புரிந்து கொள். உனது வாழ்வில் இருவர் மட்டும் நிரந்தரமாக இருக்கிறார்கள். அதில் ஒன்று உன் ஆத்மா. உனக்குள் உயிராய் இருக்கும் உன் ஆத்மாதான். எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாமல் உன்னுடனே பயணிக்கும். நீ ஆறுதல் தேடி வேதனையில் அலையும் போது உன்னை சாந்தப்படுத்தி தன்னை உன்னோடு அணைத்து கொள்ளும். நீ பயந்து சோர்வடையும் சமயம் தைரியத்தை உன்னுள் ஊட்டி உன்னை எழுந்து நிற்கச் செய்யும். இதை செய்யலாமா வேண்டாமா? நீ தவிக்கும் போது ஒரு நிமிடம் நீ கண்களை மூடி உட்கார். அப்பொழுது உன் ஆத்மா உன்னோடு பேசும். அப்பொழுது உனக்கு ஒரு முடிவு தரும். அது உன் நிலையில் இருந்து உன்னை தேற்றும். நீ இன்று முதல் உன் ஆத்மாவுடன் நீ பேசி பழகு. உனக்கான ஒரு நல்ல நலன் விரும்பி உன் ஆத்மா. இதைவிட சிறந்த நண்பன் உனக்கு யாரும் இருக்க மாட்டார்கள். உனக்கான ஆறுதலை இனி வெளியே தேடாதே. மனிதர்கள் உனக்கு முன்னே ஆறுதல் அளித்துவிட்டு பிறகு உன்னை கேலி செய்பவர்கள். இரண்டாவதாக, நான் உன் சாயப்பா. உனக்கு தேவையான நல்ல விஷயத்தை மட்டுமே நான் உனக்கு அனுமதிப்பேன். அப்படி இருக்கையில் நீ ஏன் அனைத்தையும் உன் தலையில் சுமக்கிறாய்? கவலைப்படாதே. எதுவும் நிலையில்லை என்பதை நிறுத்திவிட்டு உன்னுள் இருக்கும் இந்த இருவரை நினைத்து உன் வாழ்க்கையை சிறப்படையும் என்ற நம்பிக்கையில் இரு. உன் சாயப்பா உன்னுடன் இருக்கிறேன். எதற்கும் கவலைப்படாதே. கண்ணீரை துடைத்துக்கொள். மகிழ்ச்சியாக இரு. இந்த இருவரை உன் வாழ்வில் பற்றிக்கொள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி. வணக்கம்.